டிஎம்கே வேட்பாளர், ஏடிஎம்கே வேட்பாளர், டிவிகே வேட்பாளர், இவங்க எங்க போனாலும் பிரச்சாரத்துல கூட்டங்கள் ஆளை ஒருங்கிணைச்சுறாங்க. எல்லாம் வயதான பாட்டி தாத்தா எங்க இருந்து கூட்டிட்டு வராங்கன்னு தெரியல. ஒரு ஆளுக்கு இவ்வளவு சொல்லி அன்றைய செலவுக்கு கூட்டிட்டு வராங்க. இப்படிதான் தேர்தல் பரப்புரை இருக்குது. அந்த கூட்டத்தை வேடிக்கை பார்க்கிற கூட்டமும் நம்மளாகவே இருக்கிறோம். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த கூட்டம் இருக்குல்ல, இந்த தேர்தல் பரப்புரைக்கு காசுக்காக கூடின கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டமும் வேடிக்கை பார்த்தா நம்ம கூட்டமும் பாளையம் தாசில்தார், ஆர்டிஓ, கலெக்டர், எஸ்பி ஆபீஸ்ல போய் நம்மளுடைய அடிப்படை தேவைக்காக போய் நின்றுட்டு இருப்போம். எம்எல்ஏ, எம்பி நம்மள ரோட்ல நிப்பாட்டுறாங்க, கலெக்டரும் எஸ்பியும் அவங்க ஆபீஸ்ல வெளியே நிப்பாட்டுறாங்க. இந்த முரண்பாடு இருக்குல்ல, இந்த முரண்பாடு தான் அரசியல். அந்த எம்எல்ஏ, எம்பிக்கும் நல்லா தெரியும், அந்த கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் நல்லா தெரியும் மக்களை எங்க நிப்பாட்டணும், எங்க வச்சிருக்கணும் நல்லாவே தெரியும். இதை நீங்க தான் தீர்மானிக்கணும்னு சொல்லி தான் ஜனநாயக நாட்டில் இந்த ஓட்டெடுப்பு, இந்த வாக்கெடுப்பு இருக்குது. ஆனா நம்மள அதுக்கு வாய்ப்பே நமக்கு கொடுக்கறது இல்லை, அந்த சிந்தனையை நமக்கு வர விடுறது இல்லை. அதனாலதான் சுயேட்சை வேட்பாளராக நான் என்னை முன்னிலைப்படுத்துறேன். சுயேட்சை வேட்பாளர் தேவை அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமா நான் இருக்கிறேன். இந்த முரண்பாடை ஒழிக்கணும் அப்படின்னா இந்த தேர்தலை சரியாக உங்க வாக்குகளை பதிவு செய்யுங்க.